வணக்கம் பிரஸ், நான் தான் உங்கள் மெக்கானிக். டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் ஷாப்பில் டொயோட்டா இனோவா வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட் சேஞ்ச் பண்ண சொல்லி நம்மக்கிட்ட வண்டி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாக வந்து ஆல்ரெடி ஒரிஜினல் பெல்ட் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேபர் ஒர்க் நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். டோட்டலாக கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5000 நம்ம வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட் சேஞ்ச் பண்ணவொடனே இதில் வந்து டீம் மார்க் வந்து மீட்டர் லைட் எரியும். அந்த லைட்டை நம்ம கட் ஆஃப் பண்ணி கிலோமீட்டர் வந்து ரீசெட் பண்ணி ஒரு 90000 கிலோமீட்டர் நெக்ஸ்ட் லைட் எரியுற மாதிரி ரீசெட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் நீட்டாக வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக நம்மளுடைய ஐடி கொஞ்சம் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி கண்டென்ட் போட்டுகிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம டைமிங் பெல்ட் சேஞ்ச் பண்ணிச்சு. டைமிங் பெல்ட் சேஞ்ச் பண்ணல டி பெல்ட்னு நேம் லைட் எது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம திருப்பின கிலோமீட்டருக்கு நம்ம செட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓடோ மீட்டரில் நம்ம செட் பண்ணணும். ஒரிஜினல் கிலோமீட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நம்ம வந்து ரீசெட் பண்ணி நம்ம வந்து பெல்ட்டோட வந்து லைட் வந்து ஆஃப் பண்ண போகிறோம். இது எப்படி நான் ரீசெட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆனில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீ வந்து ஆன்லேயே இருக்குது. இப்போ நம்ம இந்த பட்டன் வந்து 5 நிமிஷம் அழுத்தி பிடிச்சிக்கணும். இந்த அப்படியே இப்படி இப்போ மொபைல் பிடி தெளிவாக. இப்போ வந்து பார்த்தோன்னா 5 நிமிஷம் நம்ம பட்டன் கீ ஆனில் இருக்கும்போது அழுத்தி பிடிச்சிக்கலாம். அழுத்தி பிடிச்சி கீயை வந்து இது கீயை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வெளியே எடுத்துடணும். ஆஃப் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு ஒரு மினிமம் ஒரு 5 செகண்டில் நம்ம வெயிட் பண்ணணும். 5 செகண்டில் வெயிட் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம வந்து கீயை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம வந்து கீ ஆன் பண்ணுறோம். கீ ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். சரி, ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணால் போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 நிமிஷம் பொறுத்து கை எடுத்துட்டோம். கை எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 15ன்னு காட்டுது பார்த்தீங்களா. இதுதான் வந்து பார்த்தோன்னா கிலோமீட்டர், 1,00,000 கிலோமீட்டரு. இதில் நம்ம வந்து கிலோமீட்டர் வந்து செட் பண்ணணும். இப்போ செட் பண்ணுறோம் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 நம்ம இப்போ 8ல் வச்சதுனால பார்த்தோன்னா 80,000 கிலோமீட்டர் நம்ம வந்து சர்வீஸ் 80,000 கிலோமீட்டர் நெக்ஸ்ட் வந்து பெல்ட் டைமிங் பெல்ட் ஏரியா மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இது வந்து பார்த்தோன்னா 90,000 கிலோமீட்டர் அதான் 9 செட் பண்ணிட்டு இருக்கிறேன். 9 செட் பண்ணிவிட்டு 90,000 கிலோமீட்டருக்கு நம்ம வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணி பிடிக்கலாம் ரீசெட் பட்டனை. இப்போ வந்து பார்த்தோன்னா டி மார்க் பெல்ட் ஆஃப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. எங்கள் டைமிங் மார்க் பெல்ட் ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா 90,000 கிலோமீட்டருக்கு நெக்ஸ்ட்டு வந்து பெல்ட் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி உங்கள் வண்டியில் ரீசெட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஈஸியாக வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ரெகுலராக நம்ம ஐடியா கொஞ்சம் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டு இருப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.